இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று நாடு திரும்புகின்றார். வடக்கு, கிழக்கு, மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று விசேட விடுமுறை. திருகோணமலையில் நடைபெறவுள்ள சாட்சி விசாரணை பதிவு திகதிகளில் மாற்றமில்லை. காணாமல் போனோர் தொடர்பான ஆணைக்குழுவின் செயலாளர் தெரிவிப்பு. சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் 47 லட்சம் பேருக்கு சலுகை வழங்கி ஒபாமா பிறப்பித்த உத்தரவுக்கு டெக்சாஸ் நீதிமன்றம் அதிரடி தடை. இனி விரிவான செய்திகள். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அதிகாலை திருப்பதி ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு இன்று முற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாடு திரும்ப உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் தர்மஸ்ரீ பண்டார ஏகநாயக்க தெரிவிக்கின்றார். நேற்று ஜனாதிபதி புத்தகயாவுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார். இந்திய விஜயத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி, ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உள்ளிட்ட பல அரச உயர் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த விஜயத்தின் போது இரு நாட்டுக்கும் இடையே பல உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. மேலும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இந்தியாவுக்கான விஜயமானது இரு நாடுகளுக்கிடையேயும் காணப்படும் உறவுகள் மேலும் வலுவடையும் வகையில் அமைந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அடுத்த கட்ட விசாரணைகள் திருகோணமலையில் இடம்பெற உள்ளது. இம்மாதம் 28ஆம் தேதி தொடக்கம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை விசாரணைகள் இடம்பெற உள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவிக்கின்றார். எனினும் சில ஊடகங்களில் விசாரணை திகதி தொடர்பில் தவறான தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆகவே ஏற்கனவே திட்டமிட்டுள்ளவாறு திருகோணமலை மாவட்டத்துக்கான சாட்சி விசாரணைகள் இடம்பெறும் எனவும் ஆணைக்குழுவின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் எதிர்வரும் 28ஆம் தேதி குச்சவெளி பிரதேச செயலகத்திலும், மார்ச் 1ஆம் தேதி தொடக்கம் 3ஆம் தேதி வரை திருகோணமலை மாவட்ட செயலகத்திலும் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. திருகோணமலை மாவட்டத்திலிருந்து கிடைத்துள்ள 560 முறைப்பாடுகளில் 250 பேருக்கு விசாரணைகளுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த தினங்களில் காலை 8:30 அளவில் சாட்சி விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். இந்த விடயம் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை காலம் கடந்த 15ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. எனினும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ள உள்ளதால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விசாரணை காலத்தை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை மீண்டும் நீடித்துள்ளார். பல சங்கங்கள் ஒன்றிணைந்து கொழும்பில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியது. பாடசாலைகளில் சில தேவைகளுக்காக பணம் அறவிடப்படுகின்றமை தொடர்பில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் முறையற்ற விதத்தில் பணம் அறவிடப்படுகின்றமை தடை செய்யுங்கள் என சுற்று நிருபத்தினூடாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த சுற்று நிருபத்தில் முறையற்ற விதத்தில் பணம் அறவிடப்படுகின்றமை தடை செய்யுமாறு குறிப்பிடப்படவில்லை. பாடசாலைகளில் மாணவர்களிடையே பெற்றோர்களிடையே பணம் அறவிடப்படுகின்றமை சட்ட ரீதியாக்க வேண்டும். இலங்கை வரலாற்றில் முதலாவது முறையாக பாடசாலை மின் கட்டணம் செலுத்துவதற்கு, தொலைபேசி கட்டணம் செலுத்துவதற்கு, பாதுகாப்பு பிரிவினருக்கு கொடுப்பனங்கள் வழங்குவதற்கு பெற்றோர்களிடம் பணம் அறவிடப்பட வேண்டும் என புதிய அரசாங்கத்தினூடாக கொண்டுவரப்பட்டுள்ளது. අඩු මගින් ගෙනලා තියෙන චක්‍රලේඛයක් 106ක් අධ්‍යාපනය සඳහා වෙන් කරනවා නම් අනෙක් පැත්තෙන් 100க்கு 6% கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்படுமானால் நாங்கள் இணைக்கின்றோம். பாடசாலை மற்றும் ஏனைய கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் முறையற்ற விதத்தில் பணம் அறவிடப்படுகின்றமையை சட்ட ரீதியாக்குவதை தடுக்க வேண்டும். கல்வி தொடர்பில் அரசாங்கம் கொள்கை அளவில் மாத்திரமின்றி செயற்பாட்டிலும் தமது நடவடிக்கைகளை காண்பிக்க வேண்டும். පෙන්විය යුතුයි මේ අධ්‍යාපනය සඳහා රජය දරන වගකීම උදෙක්ම ප්‍රතිපත්ති විදිහට පමණක් මේ ප්‍රායෝගිකවත් ඉදිරිය. வரலாற்று சிறப்புமிக்க பஞ்ச ஈஸ்வரங்கள் முதலான சிவாலயங்களில் இடம்பெற்ற மகா சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்திலும் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. பூஜை வழிபாடுகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருகோணமலை திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தில் சாம பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றுள்ளது. மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து திருக்கோணேஸ்வரத்தில் இம்முறை சிவராத்திரி பூஜை நடைபெறுகின்றமை சிறப்பம்சமாகும். இதேவேளை திருவண்ணாமலை கிண்ணியா, கடலூர முருகன் கோயில், ஃபைசல் நகர் சின்னத்தோட்டம், முத்துமாரியம்மன் கோயில் ஆகிய கோயில்களில் சிவராத்திரி பூஜைகள் விமர்சையாக இடம்பெற்றன. முன்னாள் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் மக்களின் அன்றாட தேவைகளுக்காக பொருட்கள் மற்றும் உபகரணங்களை பகிர்ந்தளித்த சந்தர்ப்பத்தில் போலீசார் தடுத்தமையினால் அமைதியின்மை ஏற்பட்டது. மக்களின் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களான வீட்டுக்கூரைக்கான தகரம், வீட்டை நிர்மாணிப்பதற்கான கட்டட பொருட்கள், கதிரைகள், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான கைத்தொழில் உபகரணங்களான சீமெந்து இயந்திரம் உள்ளிட்டவற்றை முன்னாள் அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஆறுமுகன் தொண்டமான் நிகழ்வொன்றில் பகிர்ந்தளித்தார். அப்போது திடீரென உள்நுழைந்த போலீசார் உதவிகளை பெற வந்த மக்களை அப்புறப்படுத்த முயன்றனர். மேலும் பொருட்களை எடுத்து செல்ல முயன்ற மக்களை தடுக்கும் விதமாக இந்த நிகழ்வு நடைபெற்ற விளையாட்டரங்கில் பிரதான வாயிலை மறைத்தனர். அப்போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. மேலும் வாயில் கதவு மூடப்பட்டதால் மக்கள் மதில் சுவர் மீதேறி பொருட்களை எடுத்து செல்ல முயன்றதால் அங்கு பதட்டம் ஏற்பட்டது. இது குறித்து ஆறுமுகன் தொண்டமான் கூறுகையில் போலீசாரின் இந்த அத்துமீறலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். இதெல்லாம் பதுக்கி வச்சிருக்கோம்னு சொல்லி போலீஸ்ல யாரோ பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லி இதை கோர்ட்ல போட்டாங்க. நேற்று கோர்ட்ல முடிவாயிருச்சு. இல்லை, இது இந்த தொண்டமான் ஞாபகார்த்த மன்றத்துடைய சாம்பா ஏற்கனவே மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது அவங்கள தான் போய் சேரணும். சரின்னு நான் சொன்னேன், இன்னைக்கு அதை ஏன் நம்ம வச்சுக்கிட்டு இருப்பானே கொடுத்து ஒரு வேணும், தேர்தல் நடந்தாலே அன்னைக்கு சொன்னதுச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்னால சொன்னதுச்சு. நேற்று ராத்திரி எனக்கு ஒருத்தர் பேசினாரு. பிரதமர் அலுவலகத்திலிருந்து யாருக்கும் ஒரு ஆளுக்கு பேசியிருக்காங்க, முக்கியமானவர்கள் பேசி இந்த சாமானை பற்றி விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, இதை எப்படியாவது நிப்பாட்டணும், அதை கோர்ட்டுக்கு தெரியாமல் கொடுக்க வாங்குறாங்க, அதை நிப்பாட்டணும். நாங்கள் அரசாங்கத்தில் பிரதமர்கிட்ட சொல்லியிருக்கோம், இல்லைன்னா நாங்கள் 2 பேர் ராஜினாமா பண்ண போகிறோம் இன்னைக்கு. அது நேற்று ராத்திரி நடந்து சம்பவம். இப்போ காலையில் நான் எந்திரிச்சு ரெடியாகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இங்கே வர்றதுக்கு இங்கே உள்ள ஏஎஸ்பியும் 7 போலீஸ் உயர் அதிகாரிகள் வந்தாங்க. இப்போ காலையில் 9:30 மணிக்கு. இல்லை, நீங்கள் போகக்கூடாது, கொடுக்கக்கூடாது, ஏன்னா அந்த விசாரணையில் ஏதோ கிடையாது. நான் சொன்னேன், விசாரணையில் பிழையா இருந்தால் எப்படி ஜட்ஜி கொடுப்பாரு? ஜட்ஜி சொல்லிட்டாரு, இது இந்த ஸ்தாபனத்துக்கு தான் சரி. நான் சொன்னேன், அப்படின்றாரு, இல்லைங்க அது போகக்கூடாது, தெரியாத, நாங்கள் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி. நான் சொன்னேன், யார் ஜட்ஜி கோர்ட்டுக்கு மரியாதை கொடுக்குறோம், கோர்ட் சொல்லிருச்சு கொடுக்கு, இது உங்களுக்கு சொந்தம். அதை மீறி நான் யாருக்கும் பயம் இல்லை. நான் கொடுக்குறதா ஒன்றையால முடிஞ்சா நிப்பாட்டி இல்லை கைது பண்ணிக்கிறேன். அன்னைக்கு காலையில் போய் அந்த மக்களுக்கு அதை கொடுக்குற நேரம் போலீஸ்ல இருந்து வந்து சொன்னாங்க, கோர்ட்டு ஆர்டர் இருக்கு, இதை தற்காலிகமாக நாங்கள் தடுக்கிறோம், ஏன்னா இங்கே
அமைதிக்கு பங்கு விளைவிக்கிறதாக கேள்விப்பட்டோம். அங்கே அப்படி ஒன்றும் இல்லை. எல்லா மக்களும் வந்து சிரிச்ச முகத்தோடு தான் இருந்துக்கிட்டு பொருட்களை வாங்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் போட்டு ஓடுற உடனே நாங்கள் அதுக்கு மதிப்பளித்து நாங்கள் அங்கே கொடுக்குறத நிறுத்திட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். அதுக்கு பிறகு இப்போ கேள்விப்பட்டோம் சில போலீஸ்காரர்கள் மக்கள் கொண்டு போன சாமானை இடவழித்து எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சாங்கன்னு. இதெல்லாம் பெரிய அநீதி. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் மக்களுக்கு பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டிய அரசியல்வாதிகள் கிடைக்கும் பொருட்களை போலீஸை விட்டு தட்டி பறிக்கிறாங்க. இன்னும் இது எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க வெகு சீக்கிரம். பொருட்களை பெற முடியாத வருத்தத்தில் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியதை காணக்கூடியதாக இருந்தது. இன்று எங்களுக்கு இந்த சாமான் கொடுக்கறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அந்த சாமானத்தை எடுத்துக்கிட்டு போறதுக்கு நாங்கள் வந்தோம். எடுத்துக்கிட்டு நாங்கள் போற நேரத்தில் எங்களுக்கு பிரச்சனை. ரோட்டுக்கு அங்கிட்டு பிறகு போனதுக்கு பிறகு தான் சிலர் வந்து அடித்து அந்த சாமான்களை பறிச்சாங்க. நாங்கள் வந்து ஒரு தோட்ட தொழிலாளி. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தானே. நாங்கள் ரத்தங்களையும் சிந்தி இருக்கிறோம். நாங்கள் எதை வேணாலும் ஆர்வ தொண்டமான அவர்களுக்காக எதை வேணாலும் செய்ய நாங்கள் தயங்காமல் இருக்கிறோம். சாமானை வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களாம் வந்து என்ன செஞ்சாங்க, சாமான பறிமுதல் செஞ்சு வாங்கி அடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது அங்கே சில பேர் என்ன செஞ்சாங்க, கத்தியும் கம்பியை வச்சுக்கிட்டு எங்களை ரோட்டுக்கு அங்கிட்டு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு ஒரே பிரச்சனை போடுறாங்க, கூச்சல் போடுறாங்க. எங்களுக்கு வந்து கோயிலுக்காக கொடுத்த ஆர்வ தொண்டமையா சாமான்கள் பாத்திரங்கள் எங்களுக்கு கோயிலுக்கு தான் கொண்டு போகணும். எங்கள் சொந்த வீட்டுக்கு கொண்டு போகல. பொதுமக்களுக்காக 10 பேருக்காக கோயிலுக்கு தான் கொண்டு போகணும். இந்த கோயிலுக்கு கொண்டு போகிற சாமானை இவங்க என்ன செய்றாங்க, ஆனால் அடிக்கி பறிமுதல் செஞ்சு மேல் காலத்துக்கு வீசுறாங்க. பட்டாங்கன்னு கத்தி வச்சு மிரட்டுறாங்க. ஹெரோயின் வைத்திருந்த இருவர் பிலியந்தல சுவராபுல பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிச குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 50 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட கஞ்சாவின் பெறுமதி 20 லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவிக்கின்றனர். மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் உள்ள தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரி விரதத்தின் நிமித்தம் பாடசாலைகள் நிர்வாகத்தினர் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் மாகாண சபைகளின் கீழ் இயங்கும் பாடசாலைகளுக்கு மாத்திரமே இந்த விசேட விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். மகா சிவராத்திரி விரதம் இன்று அனுஷ்டிக்கப்பட உள்ளதால் நாளை புதன்கிழமை விசேட விடுமுறை வழங்கப்படுவதாக வடமாகாண கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி பணிப்பாளர் MTA நிசாம் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை சமூகத்தாரின் நியாயமான இந்த கோரிக்கை தொடர்பில் கிழக்கு மாகாண முதலமைச்சருடன் கலந்துரையாடி இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை மகா சிவராத்திரியை முன்னிட்டு மத்திய மாகாணத்திலும் இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி அமைச்சர் M ராம் குறிப்பிட்டார். இதனிடையே ஊவா மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக ஊவா மாகாண கல்வி அமைச்சர் வடிவேல் சுரேஷ் குறிப்பிட்டார். நியூசிலாந்து அணிக்கு எதிராக உலகக்கிண்ண போட்டியில் விளையாட உள்ள இங்கிலாந்து அணி பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. வெலிங்டனில் இந்த பயிற்சிகளில் இங்கிலாந்து அணியினர் ஈடுபட்டனர். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 2வது போட்டியில் நியூசிலாந்து எதிர்த்து இங்கிலாந்து களமிறங்க உள்ள நிலையிலேயே இந்த பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். உலகக்கிண்ண போட்டிகளின் 1வது போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்ட இங்கிலாந்து தோல்வியடைந்திருந்தது. இந்த போட்டி கடந்த சனிக்கிழமை மெல்பர்னில் இடம்பெற்றது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. 9 விக்கெட் இழப்புக்கு 342 ஓட்டங்களை ஆஸ்திரேலிய அணி பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணியால் 231 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது. 111 ஓட்டங்களால் இங்கிலாந்து அணி பெரும் தோல்வியை சந்தித்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திப்போம் 10:25 மணித்தியால செய்திகளோடு. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.